இலங்கை கிரிக்கெட் அணியோட முன்னாள் வீரர் தமிகா நிரோஷனா மர்ம நபர்களால சுட்டுக் கொல்லப்பட்டிருக்க சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அம்பலாங்குடைங்கிற இடத்துல வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருந்தப்போ மர்ம நபர்கள் தமிகா நிரோஷனாவை சுட்டு படுகொலை செஞ்சதா இலங்கை போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. இலங்கையில 19 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் அணியில 2002ஆம் ஆண்டு தமிகா நிரோஷனா இடம்பெற்றிருந்தார். மேலும் 19 வயதுக்குட்பட்டோருக்காக இலங்கை கிரிக்கெட் அணியோட கேப்டனாகவும் இருந்திருக்காரு நிரோஷனா. தற்போது 41 வயதாகும் தமிகா நிரோஷனா இலங்கையில அம்பலாங்குடை அப்படிங்கிற பகுதியில வசிக்கிறாரு. இந்த நிலையில அவருடைய வீட்டுக்கு முன்பா தனியா தமிகா நிரோஷனா நின்றுட்டு இருந்தப்போ இருசக்கர வாகனத்துல வந்த மர்ம நபர்கள் அவர் மேல துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்காங்க. இதுல சம்பவ இடத்திலேயே அவரு உயிரிழந்திருக்காரு. தமிகா நிரோஷனா மீது எந்த ஒரு வழக்குகளும் இதுவரைக்கும் பதிவானதில்லை. இந்த நிலையில நிரோஷனா சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பா இலங்கை போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. அம்பலாங்குடை பகுதியில அண்மை காலமாவே பல்வேறு துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நிகழ்கிறதா போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னர் தான் துபாயிலிருந்து நிரோஷனா இலங்கை திரும்பி இருக்கிறதாவும், துபாயில வேற எதுவும் சிக்கல்ல சிக்கியிருந்தாரா அப்படிங்கிறது சம்பந்தமா விசாரணை நடத்தப்பட்டுகிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இலங்கையில கிரிக்கெட் வீரர் ஒருவர் துப்பாக்கியால சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்க சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.